குரு பெயர்ச்சி பலன்கள் 2016 2017. மேச ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குருவினால் சுபகாரியங்கள் நடைபெற்றிருக்கும். தொழிலில் அதிக லாபமும் கிடைத்திருக்கும். 2016 ஆகஸ்ட் 2ஆம் தேதி குரு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமான கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குருவிற்கு புதன் பகை. இதனால் கெடு பலன்கள் நடைபெறாது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு குரு முழு சுப கிரகமாகும், யோகக்காரகன். உங்கள் ராசிக்கு குரு 9, 12ஆம் அதிபதியாகிறார். 12ஆம் வீட்டு அதிபதி 6இல் மறைவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். இதனால் குரு 6இல் மறைந்தாலும் விபரீத ராஜயோகத்தால் திடீர் பொருள் வரவு, தன வரவு, சுபகாரியங்கள் இப்படி நல்லது நடக்கவும் வாய்ப்புள்ளது. குரு இயற்கையிலேயே சுபகிரகம். குரு ஜாதகத்தில் கோச்சாரத்திலும் கெட்டுப் போய்விட்டாலும் மிக பெரிய கெடுதலை செய்ய மாட்டார். குரு 6இல் மறைந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் யோக தசை புத்தி நடைபெற்றால் குருவால் கெடு பலன்கள் நடைபெறாது. யோக தசை புத்தி நடைபெறவில்லை என்றால் மட்டுமே குரு 6இல் இடத்திற்குரிய பலன் செய்வார். ஜோதிடத்தில் 6ஆம் இடத்தில் என்பது நோய், எதிரி, கடன், வேலை போன்றவையை குறிக்கும். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். 12ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் மறைகிறார். இதனால் நல்ல பலன்களையே இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெற வாய்ப்புள்ளது. குரு 6இல் மறைவதால் நோய், கடன், எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருக்கும். உங்கள் ராசிக்கு சனி 8இல் அஷ்டமச்சனியாக உள்ளார். சனி இடமாற்றம், தொழில் மாற்றம், உடல்நலம் பாதிப்பு, சிறு சிறு தடைகளை ஏற்படுத்துவார். பரிகாரத்தின் மூலம் கெடு பலன்கள் குறைத்துக் கொள்ள முடியும். இந்த குரு பெயர்ச்சி முழுவதும் உள்ளார் கேதுவின் நல்ல பலன்கள் நடைபெறும். ஜோதிடத்தில் உலோகமூர்த்தி என்று ஒரு பகுதி உண்டு. அதன்படி பார்த்தால் மேச ராசிக்கு 25% நன்மையே நடைபெறும். உங்கள் ராசிப்படி வீடு கிழக்கு, நிலம் திசையை நோக்கி இருப்பது சிறப்பாகும்.